Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அது நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து பேன் ஆயிருச்சு அப்படினா எப்படி ரெக்கவரி பண்றது அப்படினு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். சோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குள்ளேயே போயிட்டு நம்ம வந்துட்டு எப்படி வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்றது அப்படினு போட்டுருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்குள்ளே போயிட்டு நம்ம இமெயில் பண்ணும்போது சென்ட் கொஷின் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷனும் கூட இன்னொன்று என்னென்னா அப்படி சென்ட் பண்ணாலுமே நமக்கு வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது, அக்கௌண்ட் வந்து ரெக்கவரி ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது அதுலேயே இது வந்து வேறு ஒரு மெத்தட். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சென்ட் கொஸ்டின் வந்து ஒர்க் ஆக மாட்டேதுங்கிற சொல்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது வாட்ஸ்அப் எனக்கு பேன் ஆயிடுச்சு அப்படின்னா எதனால் வாட்ஸ்அப் பேன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வாட்ஸ்அப் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ஆப், அதாவது யோ வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப், இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயே நிறைய வாட்ஸ்அப் வந்துட்டு ஃபேக்கான தேர்ட் பார்ட்டி வாட்ஸ்அப் வந்து வந்துருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா இதை விட அதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதனால் அதை வந்து யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாட்ஸ்அப் வந்து பேன் ஆகிருக்கும். ஸோ வாட்ஸ்அப் பேன் ஆனால் எல்லாரோட மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா ஆமாக்கா நான் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்லைனா யோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரியான ரீசன் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனேயே அந்த மாதிரியான ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோம்ல அந்த வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் வாட்ஸ்அப் வந்து பேன் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் இமெயில் அனுப்புறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மெத்தடை விட, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதை விட இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க ஒரு விதமான மெயிலிருந்து நம்ம மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஐஃபோன், இந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், அதுக்கப்புறமா கம்ப்யூட்டரில் இருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேருந்து நம்ம மெயில் பண்ணும்போது ஒவ்வொரு மெயிலுக்கு தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் நான் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எப்படி நம்ம மெயில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்குரிய மெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா. இதில் நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லைனா ஐஃபோன், இல்லைனா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் அதுக்குரிய மெயில் ஐடியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட இமெயில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து கம்போஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி தான் வரும். இதில் ஃப்ரம்மில் உங்களோட மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடி வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டூங்கிற இடத்துல இப்போ நீங்கள் காப்பி பண்ணீங்களே அந்த மெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறதுனால ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறதுக்கு நேராக இருக்கிற அந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அடுத்தது கீழே சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம டைப் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த மெசேஜோட ஒரு சின்ன ஹெட்டிங் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ரெக்வெஸ்ட் டு அன்பிளாக் மை வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கை வந்துட்டு நம்ம இந்த சப்ஜெக்ட் கீழே கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறமா கீழே கம்போஸ் இமெயில் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி நம்ம வாட்ஸ்அப் டீமுக்கு வந்துட்டு மெயில் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் டைப் பண்ணியே வச்சுருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த கம்போஸ் இமெயிலுங்கிற இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே வந்துட்டு உங்களோட நேம், அதுக்கப்புறமா உங்களோட அந்த பேனான வாட்ஸ்அப்போட நம்பர் வித் கண்ட்ரி கோடோட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு மேலே வந்து சென்ட் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ இதை கொடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் மெயில் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் டீம்லேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அப்படின்னா உடனே அவங்க அன்பேன் பண்ணியும் கொடுத்துருவாங்க.
ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் தவிர வேறு ஏதாவது நீங்கள் மெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் தவிர வேறு ஏதாவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ பண்ணதுக்கப்புறமா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேத்துக்கு தெரியும், நான் வந்து இப்போது இன்டர்நேஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷ்னல் மெஹந்தி ஆர்டிஸ்ட். ஸோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் ஏதாவது ஈவெண்ட் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நான் வந்து மேக்கப் போட்டு விடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னோட இன்ஸ்டா பேஜும் நான் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்னோட இன்ஸ்டாவில் போய் பாருங்கள். என்னோட ஒர்க் அண்ட் என்னோட மேக்கப் ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாலே ஆகட்டும் இல்லைன்னா பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கான ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கான பேக்கேஜ் டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக என்னை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஊரில் தான் இருக்கணும் அந்த ஊரில் தான் இருக்கணும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்க இடத்துக்கே வந்து நான் உங்களுக்கான மேக்கப் வந்து நான் போட்டு விடுவேன். ஸோ உங்களோட பிக் ஃபங்க்ஷனை இன்னும் அழகாக்கிறதுக்கு என்னோட பேஜை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக என்னை புக் பண்ணிக்கலாம். அண்டு என்கிட்ட மெஹந்தி சர்வீஸும் இருக்குது. ஸோ என்னோட மெஹந்தி சர்வீஸும் நீங்கள் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.